இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 2.8 ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் காண்க. ரெண்டு சப்டிவிஷன் நம்ம கொஷின் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்னோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றத கேட்குறாங்களா. ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொஷின் நமக்கு கொடுத்துட்டாங்க. 5, -3, 9 டிவைட் பை 5, -27 டிவைட் பை 25, எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ பெருத்தொடர் வரிசைனாலே ஃபஸ்ட்டு முதல் உறுப்பு எடுப்போம், பொது விகிதம் எடுப்போமா. இப்போ ஏவோட மதிப்பு என்ன, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 5. அப்போ ஏ என்ன 5 டிவைட் பை ஆர் வந்து T2 டிவைட் பை T1 எடுப்போமா. T2ஓட மதிப்பு என்ன -3, T1ஓட மதிப்பு என்ன 5. அப்போ பொது விகிதம் -3 டிவைட் பை 5. இப்போ நம்ம எண்ணிக்கை n கண்டுபிடிக்கணும். இப்போ உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியுமா. பாருங்கள், பெருக்குத்தொடர் வரிசையில் உறுப்புகளின் கூடுதல்னாலும் சரி நல்ல எண்ணிக்கை. சரிங்களா. ஃபார்முலா வந்து Sn = A × r⁻n−1 டிவைட் பை r−1. சரிங்களா. ஏவோட மதிப்பு என்ன 5 × ஆரோட மதிப்பு என்ன -3 டிவைட் பை 5 அடுக்கு n−1 டிவைட் பை r என்ன -3 டிவைட் பை 5 -1 ஈக்குவல் 5 × -3 டிவைட் பை 5 அடுக்கு n−1 டிவைட் பை. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா. கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தம். 1 × -3 மைனஸ் இங்கே இருக்கிறது அப்படியே வந்துடும். 1 × 5 5 டிவைட் பை 5 × 1 5 ஈக்குவல் 5 × -3 டிவைட் பை 5 அடுக்கு n−1 டிவைட் பை -3 -5 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டினா நமக்கு என்ன வரும் -8ன்னு வருமா. -8 டிவைட் பை 5. இப்போ உங்கள் வகுத்தில் இருக்க இந்த 8/5 மேலே பெருக்கலில் போகும்போது 5 டிவைட் பை 8ன்னு மாறுமா. பாருங்கள், 5 × -3 டிவைட் பை 5 அடுக்கு n−1 பெருக்கலில் வருமா 5 டிவைட் பை -8ன்னு. 5 × 5 25. எப்பயுமே மைனஸ் வந்து கீழே வராது, மேலே தொகுதியில் தான் வரும். சரிங்களா. அப்போ என்ன வரும் -25 டிவைட் பை 8ன்னு நீங்கள் முன்னே எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை பின்னாடி எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி. அப்போ என்ன வரும் -25ன்னு வருமா. டிவைட் பை 8 அப்படியே வந்துடும். இன்ட்டு உள்ள என்ன வரும் -3 டிவைட் பை 5 அடுக்கு n−1 வருமா. இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு பெருக்குனா இந்த ப்ளஸ்ஸாக கரெக்டாக மைனஸாகவும், மைனஸாக கரெக்டாக மைனஸும் ப்ளஸ்ஸாகவும் வருமா. இப்போ 25 டிவைட் பை 8 இன்ட்டு என்ன வரும் -3 டிவைட் பை 5 அடுக்கு n+1. ஏன்னா இந்த மைனஸை வந்து இந்த டேர்ம் கூட எடுத்து பெருக்கியிருக்கோம், உள்ளே கிடையாது. சரிங்களா. அப்போ அதை மாற்றி எழுதும் போது 25 டிவைட் பை 8 இன்ட்டு ப்ளஸ் முன்னாடியும் மைனஸ் பின்னாடி எழுதிக்கலாம். 1 -3 டிவைட் பை 5 அடுக்கு n. சரிங்களா. இதுதான் நமக்கு தேவையான என்னோட மதிப்பு. Sn = எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க செகண்ட் சப்டிவிஷன். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு. செகண்ட் சப்டிவிஷன் 256, 64, 16, எக்ஸட்ரா. இப்போ இதுக்கான n மதிப்பு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல் உறுப்பு ஏ நம்ம எடுத்து எழுதுவோமா. ஏவோட மதிப்பு என்ன 256, அடுத்து பொது விகிதம் r T2 டிவைட் பை T1 எடுப்போம். T2ஓட மதிப்பு என்ன 64 டிவைட் பை T1 மதிப்பு என்ன ஃபஸ்ட்டு இருக்கிறது 256. இப்போ ரெண்டுமே 2ஆல் வகுப்படுமா. 3 2 6 2 4 1 2 2 4 இது 1 ஆட் பண்ணால் 16. 14 எத்தனை 2 இருக்குது 8 2 16. மறுபடியும் பாருங்கள், 2 அடிக்கும் போது 1 2 மீதி 1 6 2 12. அடுத்தவங்க 6 2 12 4 2 8. மறுபடியும் 2 8 2 16. 3 2 6 2 2 4. அடுத்து பாருங்க 1 8
4 32. அப்போ என்ன வரும் 1/4. பொது வீத மதிப்பு என்ன 1/4. எண்ணிக்கை n வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். Sn = a × r⁻n - 1/r-1. ஏவோட மதிப்பு என்ன 256 இன்ட்டு ஆரோட மதிப்பு என்ன 1/4 அடுக்கு n வருமா -1 / r என்ன 1/4 -1. மேலே கட்டாப்பாங்க அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 256 இன்ட்டு 1/4 பவர் n -1 / கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? கீழே எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறது அர்த்தம். 1 × 1 1 -1 × 4 4 / 4 × 1 4 ஈக்குவல் 256 இன்ட்டு 1/4 அடுக்கு n -1 / 1 - 4 லிஸ்ட் பண்ண என்ன வரும் -3. -3/4 இங்கே வகுத்தல் இருக்குது. -3/4 மேலே போகும்போது பெருக்கல்ல மாறுமா? பெருக்கல்ல 4/-3 வரும். இப்போ ஈக்குவல் 256 இன்ட்டு 1/4 பவர் n -1 இன்ட்டு 4/-3 வருமா? பாருங்க இப்போது 4 256 பெருக்கல் இருக்குது. பெருக்கலாமா? பெருக்கும் பாருங்க 6 24க்கு 4 மீதி 2 5 20 22 22க்கு 2 மீதி 2 2 × 4 8 8 2 10. அப்போ எவ்வளோ 1024 /3. மைனஸ் நம்ம கீழே வராது மேலே தான் வரும். -1024 /3 இன்ட்டு 1/4 பவர் n -1. அது மைனஸ் இருக்கா? அது உள்ளே கொண்டு பெருக்கலாமா? சேம் முன்னசம் மாதிரி தான். உள்ளே கொண்டு பெருக்கும்போது இந்த டைம் நமக்கு மைனஸாக மாறும், இந்த டைம் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ 1024 /3 இன்ட்டு -1/4 பவர் n. இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? +1 வருமா? மாற்றி எழுதிக்கலாம் பாருங்கள். ப்ளஸ் முன்னாடி மைனஸ் பின்னாடி எடுத்து எழுதும் போது 1024 /3 இன்ட்டு 1 - 1/4 பவர் n. சரிங்களா? இது SNஓட மதிப்பு. செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.